ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, 3ஆவதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டேன். சொல்லி கொடுத்துட்டாங்க அம்மா அப்படின்னு இருக்கான். இப்போ அந்த பாட்டை வந்து எப்படி பாடுறான்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டாங்க. ஹோம்ஒர்க் இருந்தால் எழுதிட்டு அதோட படிச்சுட்டு தூங்கிடுவாங்க. காலையில் எழுந்துச்சு எதுவும் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காலையில் எழுந்துச்சு படிப்பாங்க. அப்படி தானே தனிமா? இப்போ வந்து 2 லைன் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. மேலே 4 லைன் வந்து நேற்று எழுதினாங்க, இன்னைக்கு கீழே 4 லைன் வந்து இப்போ எழுதினாங்க. இது வந்து தமிழ், இது வந்து இங்கிலீஷு. இந்த லைன் வந்து நேற்று ட்ரம்ஸ் வந்து நேற்று எழுதினாங்க. இன்னைக்கு வந்து ஈகிள் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. இப்போ எழுதுனில, படிச்சே படிக்கலையா? படிச்சேன். சொல்லு. ஈகிள். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்பிள் போறீங்க சொல்லுங்க. ஆப்பிள். பிரஷ். 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 கிளாக். ட்ரம். அப்ப இதெல்லாம் படிச்சாரு. ஈகிளுக்கு மட்டும் படிக்கல. அப்ப காலையில வந்து படிக்க வைக்கணும். இப்ப இதுல வந்து இதான் எப்பயுமே வந்து பிரேயர் வந்து காலையில அந்த நீராடு அந்த பாட்டு வந்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் உறுதிமொழி சொல்லுவாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வட்டமா நின்று ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து 1வது 2வது 3வது 4வது 5வது பிள்ளைங்கள வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து ஏபிசிடி சொல்லணும், ஒரு ஆள் வந்து சொல்லணும், ஒரு ஆள் வந்து அப்புறம் ஒரு ஆள் ஏபிசிடி, ஒரு ஆள் ஏபிசிடியோட லெட்டர் சவுண்ட். அப்புறம் இந்த முக்கோணம், அரகோணம், வட்டம், சதுரம், அது அப்படியே வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஆளு சொல்லுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அவர் பாட்டு பாட போறாரு. வா வா முயலே வா. பாட்டோட பேர் வந்து வா வா முயலே. குதித்து வா முயலே. குதித்து வான்னு போட்டிருக்கா. குதித்து ஓடும் முயலே, சின்ன சிறிய முயலே, செலுத்து வாவா முயலே, பட்டு பட்டு முயலே, பஞ்சு வண்ண முயலே, கிழங்கும் பழமும் தந்திடுவேன் கிட்ட வாவா முயலே, அன்பா நாயும் பழகலாம், ஆற்றி நேரில் குளிக்கலாம், கொட்டு மலையில் நனையலாம், குதித்து ஆட்டம் போடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், பம்பர நாம சுத்தலாம், ஊஞ்சலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், ஊஞ்சல் அடி மகிழலாம். தர்னிஸ் வந்து சூப்பரா பாடிட்டான். இப்ப வந்து மூக்கு வந்து அடைச்சிருக்கு. நம்ம வந்து செல்வா வீட்டுக்கு அங்க திருப்பூர் போயிருந்தோம் இல்லையா, அப்ப வந்து தண்ணி மாட்டுறோம். அங்க வேற தண்ணி, இங்க வேற தண்ணி இல்லையா. அதுல வந்து ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் பஸ்ல மதிய டைம்ல எல்லாம் பஸ்ல வந்துட்டு இருப்போம். அப்ப வந்து கூலிங்லாம் தாங்க முடியல, வெயில் தாங்க முடியல, ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சு 2 பேர்த்துக்குமே மூக்கடைஞ்சு சளி வந்து வந்துகிட்டு இருக்கு. காலையில பல்லு விளக்கிட்டு துளசி இலையை போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு சங்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஏன்னா அவன் வந்து மூக்கடைஞ்சு தான் அவன் வந்து அப்படியே பேசினது, அவன் பேச்சே நல்லா கிளீனா இருக்கும். இப்ப பாடும் போதே வந்து மூக்கு அடைச்சு அப்படியே பாடினாலே, அதுக்காக தான் சரி ஓகே இது வந்து குட்டியா எடுக்கலாமே அப்படின்னு வந்து எடுத்தேன். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உட்காந்து சொல்லி தருவீங்களா அப்படின்றத சொல்லுங்க. பாப்பா வந்து இன்னைக்கு வாய்ப்பாடு வாங்கினா, ஏன் சுட்டி அப்படின்ற இந்த வாய்ப்பாடு வந்து வாங்கினா. இதோட ரேட் வந்து 20 rupees தான். இதை பார்த்து அவங்க வந்து ஏபிசிடி எழுதுவா. அப்புறமேட்டு இந்த பாருங்க ஏபிசிடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து அவளே எழுதுவா. எங்க எழுதுனதை காட்டு. எங்க ஏபிசிடி 1 எழுதுனே, இது எழுதல, ஏபிசிடி எழுதுனே. அது இங்க பாருங்க, அவளே வந்து எழுதுனது. இருங்க, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலையே. நீ கிட்டலாம் நீங்க வராதிங்க, தெரியுதா? ABCDEF வரைக்கும் அவளே வந்து எழுதியிருக்கா. நானும் வந்து சொல்லியே தரல. ஏல இருந்து F வரைக்கும் அவளே தான் எழுதுனான். இதுல பார்த்து அவளே எழுதுனான். சரி ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லுங்க. பாய்.